الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அவ்வொரு நபி, ஆகிரு நபி, லாஹிரு நபி, பாத்தினு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உடல் ஆஃபியத்தை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், அதன் சிரமங்களை விட்டு வல்ல ரஹ்மான் நம்மை தூரமாக ஆக்கி தருவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்கிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் கிருபையினால் நம் அனைவர்களுக்கும் ஜும்ஆவுடைய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ மனிதர்களுக்கு அவர்களுடைய வியாபார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொழுகை இல்லாமல், ஜும்ஆ என்ற நினைவு இல்லாமல் மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் நம்மை அல்லாஹ் தஆலா அவன் பள்ளியில் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய உபகாரமாக இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய உபகாரம் என்ன என்று பெருமானார் சொல்லும் பொழுது, சாலிஹான மனைவி அமைவதும் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை என்கின்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலிஹான மனைவி அமையணும். சாலிஹான ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவருடைய ஹயாத், அவருடைய ஆயுள் நிம்மதியானதாக கழியும் என்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் மிக முக்கியமான பாக்கியம் திருமண பாக்கியம். அதிலும் சாலிஹான மனைவி கிடைத்துவிட்டால் அவருடைய இம்மையும் மறுமையும் நிம்மதியாக அமையும் என்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உருவான உறவுகளில், உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி, முதலாக உருவாக்கப்பட்ட உறவை அதை கணவன் மனைவி உறவு என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றார். இந்த உறவை பற்றி சொல்லும் பொழுது புனிதமான உறவு என்று சொல்லப்படுகின்றது. உலகத்தில் உண்டான உறவு ஒரு தாயும் பிள்ளைக்கு மத்தியிலே உண்ட உறவா என்றால் இல்லை, ஒரு சகோதரர்களுக்கு மத்தியிலே உறவா என்றால் இல்லை. அப்ப எந்த உறவு என்று பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள்? அதுதான் கணவன் மனைவி உறவு என்று பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள். ஆக புனிதமான உறவுகளில் இந்த கணவன் மனைவி உறவுதான் ஆகச் சிறந்தது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஷைத்தானுடைய சபதத்தில் முக்கியமான சபதம் என்ன? கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்குவது, அவர்களுக்கு மத்தியிலே தங்கள் இணக்கங்களை பிரித்து வைப்பது, வாழ்க்கை முறிவை ஏற்படுத்துவதை தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டவன் ஷைத்தானாக இருக்கின்றான். சொர்க்கத்தில் முதலில் உண்டான உறவு கணவன் மனைவி உறவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலா எலும்பின் மூலமாக படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கணவன் மனைவி உறவுதான். ஆக ஷைத்தான் முதலில் அவன் வழிகெடுத்தது கணவனையும் மனைவியையும் தான். இந்த விஷயத்தை எப்போ கணவன் மனைவி வழங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில சண்டை வராது. ஷைத்தான் அதிகமா அவன் தாக்குதலை ஏற்படுத்துறது எங்க தாக்குதலை ஏற்படுத்துவான்னா கணவன் மனைவிக்கு மத்தியில தான் ஒரு பிரச்சனை உண்டாக்குவான். அந்த பிரச்சனை இரு வீட்டு பிரச்சனைகளாக மாறும். இரு வீட்டு பிரச்சனைகள் இரண்டு ஊருடைய பிரச்சனைகளாக மாறும். ஆக ஒரு பிரச்சனையை அவன் ஆரம்பிக்கக்கூடிய இடம் மனைவியிடம் இருந்து ஆரம்பிப்பான். மனைவியிடம் தான் பிரச்சனையை கொண்டு வருவான். அவன் பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், அந்த உறவை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில நீங்கள் பேசி சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு சிறு சண்டைகள் வரும் பொழுது, சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது இது ஷைத்தான்கிட்ட வருதுங்கிற விஷயத்தை ரெண்டு பேருமே
ஞாபகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடா, இது கண் திருஷ்டி என்று எண்ணுங்கள். அது கண் திருஷ்டி. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா அதை கண் திருஷ்டியாக தான் கருதணும். இது கண் திருஷ்டி தான், இது என் மேல உள்ள தப்பும் இல்லை, உங்க மேல உள்ள தப்பும் இல்லை, இது யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல பட்ட ஒரு பொறாமையான ஒரு பொறாமை கண், அதன் மூலமாக என்ன பண்ணுது, நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனை ஏற்படுது. அப்போ அந்த துவாவை ஓதிக்கிட்டு, அந்த கண் திருஷ்டி துவாவை ஓதிக்கிட்டு அதை விட்டு வெளியே வந்து அந்த பிரச்சனையை முடிச்சிடணும். மனைவியோடு கோபித்துக் கொண்டு இரவை கழிக்க வேண்டாம் என்கின்றார்கள். ஆண்களுக்கு பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், மனைவியோடு கோபித்துக் கொண்டு அந்த இரவை நீங்கள் கடக்க வேண்டாம், நீங்கள் அந்த இரவை நீங்கள் சமாதானமாகிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் கணவனுக்கு வசியம் செய்கின்றார்கள். மனைவிக்கு சொல்கின்றார்கள், ஒரு கணவன் கோபத்தோடு இரவு கழித்த பெண் அவளுக்கு சாபம் உண்டாகட்டும், அவள் நரகவாதி என்கின்றார்கள் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மனைவி கோபத்தோட, மனைவி மீது கணவனுக்கு ஏற்பட்ட கோபத்தோட கணவன் தூங்கினார்னு சொன்னா அந்த மனைவிக்கு நரகம் உண்டாகட்டும் என்று பெருமானார் சபித்திருக்கின்றார்கள், சாபம் உண்டாகட்டும் என்கின்றார்கள். அந்த இரவை அந்த பெண் மலக்குமார்கள் சபிக்கிறார்கள் என்று பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள். ஆக ஒரு முக்கியமான ஒரு உறவு. இதன் மூலமாக 2 குடும்பம், 2 தெருக்கள், 2 ஊர்கள் பல பிரச்சனை வரை நீடுவது எல்லாம் இவங்க 2 பேருக்கு உள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக தான், அந்த புரிந்துணர்வு மூலியமாக தான். அது அழகு. கணவன் மனைவி உறவு என்பது அது ஒரு அழகு, அது ஒரு நிம்மதி. இங்க பொருத்தம்லாம் தேவையில்லை. எந்த பொருத்தம்? இவரும் அழகா இருக்கிறாரு, அந்த அம்மாவும் அழகா இருக்கிறாங்க, இவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாரு. இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில எல்லாமே ஒன்னா பொருந்திடாது, எல்லா விஷயமும் ஒத்து போயிடாது. 5 விரல்களில் எந்த விரலும் சமம் கிடையாது, எல்லாம் ஏற்றத்தாழ்வோடு தான் உள்ளது. வர்க்கலை பொறுத்தவரை எல்லா வர்க்கங்களும் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் சில குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், இவங்கள்ட்ட இருக்காது. சில நேரம் விட்டு கொடுப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட அழகு அதிகமா இருக்கு, இவங்கள்ட்ட அழகு கம்மியா இருக்கும். இதன் மூலியமா இதை வச்சுதான் வாழ்க்கை நிம்மதியாகுமான அப்படிலாம் கிடையாது. இவங்க தன்மை வேற இருக்கும், அவங்க தன்மை வேற இருக்கும். அந்த அம்மா அழகா இருப்பாங்க, இவர் கொஞ்சம் அழகு கம்மியா இருப்பாரு. அந்த அம்மா கொஞ்சம் வசீகரமா இருப்பாங்க, இவர் தோற்றம் கொஞ்சம் அலங்கோலமா இருப்பாரு. ஆனா வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார், அந்த மனைவியோடு 50 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார், ஒரு நூற்றாண்டை கடந்திருப்பார், பல பேர் பேத்தி எடுத்திருப்பார், நிம்மதியா இருப்பார். இந்த பொருத்தங்களை வைத்து இவங்க 2 பேருக்கு மத்திய இந்த பொருத்தம் இல்லை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு கிடையாது. ஹைகோர்ட்டின் நீதிபதியோ அல்லது அந்த கணவன் பிரச்சனை விசாரிக்கிறவங்களோ அவங்களுக்கு உரிமை கிடையாது. காகிதங்களை கொண்டு, கையெழுத்திடுவதை கொண்டு அந்த கணவனுடைய பிரச்சனைகளை முடிவு செய்ய முடியாது. வித்தியாசமா இருக்கும். 2 பேருக்கும் எந்த வகையுமே பொருந்தாது. ஆனா பாதி நூற்றாண்டை கடந்திருப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய அது அருட்கொடைகளை இது ஒண்ணு. சாலிகான ஒரு மனைவி, அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வீடு, ஒரு வாகனம், இது எல்லாம் ஒரு மனிதருக்கு கிடைச்சிட்டா இதுதான் அந்த மனிதருக்கு கிடைச்ச பாக்கியம் என்கின்றார்கள் காருண்ய சீடர் காத்தம நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொர்க்கத்துக்குள்ள 2 குடும்பம் நுழையும். ஒண்ணு நல்ல குடும்பம் என்பதாக ஹதீஸ்ல சொல்லப்படுது, இன்னொன்னு தீய குடும்பம். இவர் நல்லவரா இருப்பாரு, இவர் குடும்பத்தை அனுசரிச்சு போவாரு, அல்லது இந்த அம்மா நல்லவங்களா இருப்பாங்க. சொர்க்கத்துக்குள்ள இவர் தனியா போகும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, தனியா போக கூடாதுப்பா, உன்னுடைய மனைவியோடு அல்லது உன்னுடைய கணவனோடு, உன்னுடைய பெற்றோர்களோடு, உன் பிள்ளைகளோடு குடும்பமா உள்ள போங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் தனியா அனுப்ப மாட்டான் சொர்க்கத்துக்குள்ள, அந்த குடும்பத்தோடு அனுப்புவான் என்று பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள். குடும்பமா தான் உள்ள போவாங்களா, தன்னுடைய குழந்தைகளோடு, தன் பெற்றோர்களோடு, தன் மனைவியை கரம் பிடித்து அப்படி சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லா வாசல நின்னும் அந்த குடும்பத்தை உள்ள வரவேற்பாங்க என்பதாக பெருமானார் சொல்லித் தராங்க. அப்ப இந்த திருமணம் என்ற அந்த உறவு என்பது இந்த மௌத்தோடு நின்று விடாது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இது மறுமையோடு தொடர்பு உள்ளது. இது உலகத்துல மௌத்தா பண்ணணும் முடிஞ்சிடும் என்பதான ஒரு முடிவு அல்ல. இது சொர்க்கம் வரைக்கும் செல்லும். சொர்க்கத்திலும் அவர்கள் இதே மனைவியோடு தான் வாழ்வார்கள். சில குணங்களை எல்லாம் சரி செய்து கொடுப்பான், நிம்மதியாக வாழ்வார்கள், சந்தோஷமாக வாழ்வார்கள், 33 வயதோடு வாழ்வார்கள் என்று ஹதீஸிலே வந்துள்ளது. அதே போன்று
அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு குடும்பம். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் நன்மை பண்ணியிருப்பாங்க, இவர் கொஞ்சம் பாவம் பண்ணியிருப்பார். இவர் நரகத்துக்கு போறவர் தான். நரகத்துக்கு போகும்போது கெட்ட குடும்பமா வாழ்ந்தவங்க, இபாதத் இல்லாம காஃபிரா வாழ்ந்தவங்க, அல்லாஹ்வை இணை வச்சவங்க எப்படி போவாங்க? குடும்பத்தோடு நரகத்துக்கு போவாங்க. அப்ப நம்முடைய உறவு என்பது குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய உறவாக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து அலசி பார்த்தா பொருத்தமே இருக்காது. இந்த சஹாபிக்கும் அந்த சஹாபி பெண்மணிக்கும் மத்தியில இந்த பொருத்தங்கிறதே இருக்காது. ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், குணத்தோடு வாழ்ந்தார்கள், தன்மையோடு வாழ்ந்தார்கள், நிதானத்தோடு வாழ்ந்தார்கள். ஹாலா பின் அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவுல மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரங்க. அதாவது இந்த குலம் கோத்திரம் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்த குலத்தில் உள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், பணக்கார குடும்பம், செல்வந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் யாரை கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? ஆப்பிரிக்கா நாட்டினுடைய அந்த கருப்பு இனத்தினுடைய பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கரம் பிடித்து வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டால் உருவங்களுக்கு வேலை கிடையாது. இவங்க கருப்பு, தலைமுடிகள் எல்லாம் அப்படி காஞ்சி போன அப்படியே வைக்கோலை போன்று இருக்கிற சஹாபிக்கு அடிமை, சுதந்திரமானவர் கூட கிடையாது. அந்த அடிமைத்தனத்துல இருந்து அப்பதான் வெளியே வர்றாங்க அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அவங்க அடிமை, ஒரு அடிமை, கருப்பு நிறத்தை கொண்டவர்கள். அவங்கள பார்த்தாலே ஏதோ ஒரு மட்டமா கருதக்கூடிய காவிரிகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்கார மனிதர், ரொம்ப அழகும் குணமும் வாய்ந்த அந்த பெண்மணி ஹாலா பின்த் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, அவங்க அந்த பெண்மணியை பெருமானார் என்ன செய்றாங்க? பிலால் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ணி வச்சு மதீனா மக்கா பேசக்கூடிய அளவிற்கு தம்பதி என்றால், சிறந்த தம்பதி என்றால், சிறந்த கணவன் மனைவி என்றால் இவர்கள் தான் என்று சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. ஆக இந்த உருவ தோற்றமோ இந்த அழகோ இதெல்லாம் இந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு அது ஒரு பிரச்சனைகளே கிடையாது. உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டால் இந்த அம்மாக்கு என்ன தேவை? தன்னை மதிக்கக்கூடிய, தன்னை நேசிக்கக்கூடிய, தன்னை பிரியப்படக்கூடிய கணவர். அவருக்கு என்ன தேவை? ஒரு அழகான மனைவி. இவர் அழகில்லை என்றாலும் பரவாயில்லை, இவருக்கு தோற்றம் நன்றாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இவருடைய குணத்தால், இவருடைய மார்க்கத்தால் தொழக்கூடிய மனிதர். கையை நீட்டிட மாட்டார், அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க மாட்டார், கையை ஓங்க மாட்டாரு, நம்மளை கண்ணியமா வச்சுக்குவாரு. இந்த ஆண்களை அந்த பெண்களுக்கு பிடிக்கின்றது, அழகுள்ள ஆண்களை இந்த பெண்களுக்கு பிடிக்கின்றது. இன்னும் சில விஷயத்துல பார்த்தா அந்த மாதிரி ரொம்ப கருப்பா இருப்பாங்க, தோற்றத்துல ரொம்ப கருப்பா இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒரு குறை சொல்லிட முடியாது. தோற்றத்தில் மிகுந்த கருப்பு நிறத்தை கொண்டவர்கள், உயிரும் குள்ளமானவர்களாக இருக்கட்டும், உயிரும் அதிகமானவர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு குணத்தில் ஏதோ ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் அவங்களை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர்த்து வீட்டுக்காரங்களோ ஒரு குறை சொல்லிட முடியாது. 50 ரூபா கொடுத்தாலும் அதை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய பெண்மணி, 500 ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் நடத்திட்டு அதை சேகரித்து வைக்கக்கூடிய பெண்மணி, நிம்மதியாக வாழும் தம்பதிகளையும் பார்க்கின்றோம். 2 பேருமே அழகு, 2 பேருமே பணத்தால் மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யல? நிம்மதியா வாழல. 2-3 வாரங்கள் கூட அந்த திருமணம் தாக்கு பிடிக்க முடியல. குலான் வந்து நிற்கிறது, தலாக் வந்து நிற்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த உருவத்தை வைத்து, அந்த அழகை வைத்து அந்த நிம்மதி என்பது கிடைத்து விடாது. உள்ளங்கள் ஒன்றாகிவிட வேண்டும். அந்த உள்ளங்கள் ஒன்று சேர்வதற்கு 10 வருடங்கள் கூட ஆகலாம். கணவன் மனைவிக்கு மத்தியில அந்த உள்ள ஒன்றோடு ஒன்றா சேர்ந்து கொள்வதற்கு, இந்த அம்மா அவரை புரிந்து கொள்வதற்கு, அவர் இந்த அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு 10 ஆண்டுகள் கூட ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். இவருக்கு வயசு 25 வயசு இருக்கும், இவருக்கு வயசு 25 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 19 வயசு, ஒரு 18 வயசு இருக்கும். இப்பதான் கொஞ்சம் மெச்சூரிட்டி அடையக்கூடிய நேரம். கொஞ்சம் அவங்க இப்பதான் உலகம்னா என்ன, எப்படி பேசணும், நடந்துக்கணும், அந்த புரிந்துணர்வு வரக்கூடிய நேரம். இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த பக்குவம் வரக்கூடிய வயது, அந்த 28 வயசு 30 வயசு வர வரைக்கும் அவங்களுக்கு மத்தியில சின்ன சின்ன வாய் சண்டை, தகராறுகள், இது எல்லாம் இயல்பு, இதெல்லாம் வரதான் செய்யும். இது எந்த தம்பதிகள் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். உலகம் கை நீட்டி சொல்லக்கூடிய இதுதான் குடும்பம், இதுதான் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய வகையில் 60 ஆண்டு காலம் வாழக்கூடிய தம்பதிகளாக உருவாகுவதற்கு 10 ஆண்டுகள் வரை கூட எடுத்துக்கொள்ளதான் செய்யும். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய
வளர்ப்பு பையன் சொல்லக்கூடிய ஸெய்த் இப்னு ஹாரிஸா அவங்க வந்து பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க, ரொம்ப வெண்மை நிறத்தை கொண்டவங்க ஸெய்த் இப்னு ஹாரிஸா. வயசு வந்து அவங்களுக்கு 30 வயசு. ஆனா உம்மு ஐமன் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பணிவிடை செய்த ஒரு அடிமை பெண் தான். பார்ப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறம் குறைவானவங்களா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வெளிச்சம் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா அவங்க வயசும் அதிகமான வயது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட இவங்களை விட 1 மடங்கு அதிகமான வயது கூட இருக்கலாம். வரலாறு எடுத்து பார்க்கும்போது உம்மு ஐமன் அந்த பெண்மணிக்கு 55 வயசு இருக்கலாம் சொல்லப்படுது. இந்த சஹாபிக்கு தான் முதல் திருமணம். உம்மு ஐமன் அந்த அம்மாவுக்கு 2வது திருமணம். வயதும் கூட அந்த முக லட்சணமும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ஆனா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இந்த வயது வித்தியாசமோ அல்லது இந்த அழகு குறைபாடோ இது அவங்க கண்களுக்கு தெரியவே இல்லை. மதீனாவை உயர்ந்து பேசக்கூடிய அளவிற்கு, இதுதான் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்ற பெயரை எடுத்தார்கள். அதன் காரணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த உருவ தோற்றம் ஒரு ஹதீஸ்ல வரும், இன்னல்லாஹ லா யன்துர் இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் லாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் எதை பார்ப்பான் தெரியுமா? வ அமாலிக்கும், உங்களுடைய அமல்களை பார்க்கிறான், உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். குலூபிக்கும், உங்கள் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அவன் உங்க வெளித்தோற்றம் எப்படி இருக்குது, நீங்க அழகா இருக்கிறீங்களா, நீங்க தொழும்போது முகத்தை எப்படி வச்சு தொழுகிறீங்க, நீங்க எப்படி துஆ கேக்குறீங்க, இது எல்லாம் அல்லாஹ் பார்க்கறதே கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? உள்ள சுத்தமா இருக்கா என்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அப்ப உள்ள சுத்தமா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை அழகாகிவிடும். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து யாருன்னு சொன்னா கணவனோடு வாழ்ந்து கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க, தலாக்கிடப்பட்ட ஒரு பெண்மணி. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க இத்தா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு நீங்க மாப்பிள்ளை தேடுங்க என்பதாக பெருமானார் அந்த பெண்ணை சொல்றாங்க. அதாவது ஃபாத்திமா பின்த் கைஸ மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு தலாக் ஆயிடுச்சுமா, நீங்க விவாகரத்தான பொண்ணா மாதிரி நீங்க விவாகரத்து ஆயிட்டீங்க, உங்க இத்தா முடிஞ்சு அடுத்த திருமணத்துக்கு நீங்க தயாராகும் போது என்ற பர்மிஷன் கேட்டுக்கங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் திருமணம் செய்யுங்க என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த அம்மாவை தாமதிக்க சொல்றாங்க. இதுக்கு மத்தியில இத்தாவுடைய காலங்கள்லாம் முடிஞ்சு அந்த அம்மா ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து வந்து சொல்றாங்க, நாயகமே எனக்கு இத்தாவுடைய காலம் முடிந்து விட்டது. என்ன 2 பேர் வந்து பெண் கேட்டுட்டு போனாங்க. ஒன்னு யாருன்னு சொன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், இன்னொருத்தங்க அபூ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இனி பெண் கேட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேர்ல நான் யாரை கல்யாணம் முடிக்கணும் என்பதான் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த முஆவியா வந்து அவர் உங்களுக்கு சரி வராதுமா. அதே மாதிரி அபூ ஜஹல் அவர் கொஞ்சம் என்ன சரி கொஞ்சம் கோபப்படக்கூடிய ஆளு, கை நீட்டக்கூடிய ஆளுமா, அவர் வேண்டாம் பெருமானார் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முசாமா பின்த் ஸெய்த், ஏற்கனவே ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய பையன், அதாவது அந்த தம்பதி நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 60 வயது பெண்மணியும் ஸெய்த் இப்னு ஹாரிஸா நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் யாரு? முசாமா பின்த் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கருப்பா இருப்பாங்க, கொஞ்சம் அழகு கொஞ்சம் கம்மியா இருக்கும். பெரியவங்க பேச்ச கேட்டனால ரசூலுல்லாஹ்வுடைய பேச்ச கேட்டு அதே மகனை திருமணம் செய்தனால அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்தா நிம்மதியாக வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த அழகை அவங்களுடைய மைண்ட்ல வச்சுக்காம அவங்க அழகு என்ன கோத்திரம், அவங்க யாருக்கு பிறந்தவங்க இது எல்லாம் தெரியாம ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அந்த ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்த பரக்கத்தால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக இந்த பொருத்தம் என்பதோ அழகு என்பதோ தோற்றம் என்பதோ இது கணவன் மனைவி மத்தியிலே எந்த வகையான இணக்கத்தை ஏற்படுத்தி விடாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ள சுத்தமும் அவர்களுக்கு மத்தியில உள்ள புரிந்துணர்வும் அஹ்லாக் குணங்கள் மட்டும்தான் அந்த தம்பதிகளை அந்த ஜோடிகளை நீண்ட நாட்கள் வரை மன நிம்மதியோடு வாழ வைக்க முடியும் என்பதை இந்த சம்பவங்கள் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. வரலாறுகளில் நிறைய சம்பவங்கள், அதாவது இந்த 2 பேரும் அழகு கம்மி இருக்கிறாங்க, அழகு அதிகமா இருக்கிறாங்க, இதனால எந்த வகையான பிரச்சனை வரதே கிடையாது. இன்னொரு சம்பவத்தை பெருமானார் சொல்லி தராங்க. ஜுலைபிப் பார்ப்பதற்கு இவங்களும் ஒரு அபிசீனிய அடிமை தான். இவங்க
சலா சொன்னா கூட என்ன செய்வாங்க, சிலப தயங்குவாங்க, இவங்கள்ட்ட போய் சலா சொல்றதா அப்படின்னு தயங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாப்பிட பெருமானார் கேட்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு கேட்கிறாங்க. அந்த சாபி சொன்னாங்க, நாயகமே எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க, நான் பார்ப்பதற்கு தோற்றம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றேன், என்னுடைய நிறம் சற்று குறைவாக இருக்கின்றது, நான் அஸ்வத் கருப்பு நிறத்தை கொண்டவன், எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? இந்த மதீனாவுடைய சென்ற வீதியிலே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கோத்திரத்தை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதாவது நான் அடிமை நினைப்பாங்க, சுதந்திரமான ஆளா இருந்தா கூட திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க, இனி அடிமையா பாக்குறாங்க, என்னையா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டுல ஒரு பெண் இருப்பாங்க, அவங்கள போய் பெண் கேளுங்க, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இந்த சாபி போறாங்க, சாபி போயிட்டு பெண் கேட்கிறார்கள், ஜுலைபி செல்கின்றார்கள், பெண் கேட்கின்றார்கள். அங்க உள்ளவங்க இல்ல இல்ல எங்க வீட்டு பெண்ணை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தர முடியாது அப்படி மறுக்கிறாங்க. உள்ளே இருந்து ஒரு குரல் வருகிறது, தங்களை அனுப்பியது யார், உங்களை யாருக்கு வர சொன்னது, நீங்க வரல, உங்களை யாரும் வர சொல்லி இருக்கிறாங்க, உங்களை யார் வர சொன்னது? என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டில் போய் பெண் கேள் என்றார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அவர் எந்த நிறமா இருந்தாலும், அவர் அடிமையாக இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபிக்கு கட்டுப்பட வேண்டும் சொல்லிட்டு திருமணம் முடித்து அவர் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா என்ன செய்றாங்க, ஜுலைபி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வரலாறு எடுத்து பார்த்தா அத்தனை ஆண்டு காலம் நிம்மதியாக சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கை கழித்திருக்கின்றார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண முறிவு என்பது, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இந்த அழகின் காரணமாக வருவது கிடையாது, எல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான். பெரும்பாலும் ஆண்களுக்கு என்ன இருக்காது, வெளி வேலைகள் இருக்கும், செல்போன்லேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்காது. ஆனால் பெண்களுக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு எல்லா வகையான உணவுகளை சமைச்சு அதை யூடியூப்ல அப்லோட் பண்றது, பல வகையான இன்ஸ்டாவில் வரக்கூடிய ரீல்ஸ்களை பார்க்கறது, எல்லாம் ரீல்ஸ் என்று தெரிந்தும் அதை தங்களுடைய ரியாலிட்டி லைஃபில் அதை அனுபவிக்க பார்க்கின்றார்கள். அது நடக்காது. திருமணத்திற்கு முன்னால் நம் செல்போனில் வரக்கூடிய காட்சிகள், அதில் வரக்கூடிய எல்லாமே நடிப்பு என்பதை எப்பொழுது அந்த கணவன் மனைவி உணர்ந்து கொள்வார்களோ தங்கள் வாழ்க்கையை அழகாக்கி கொள்வார்கள். அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்கும். இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம எதையெல்லாம் நம்முடைய கண்கள் பார்க்கிறதோ, எந்தெந்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய கண்கள் பார்க்கிறதோ, இது எல்லாம் தான் திருமணத்துக்கு அப்புறம் வரும் நினைக்கிறாங்க. எந்த ஒரு காட்சிகளை பார்க்கிறாங்களோ, எந்த ஒரு ரீல்ஸை பார்க்கிறாங்களோ, எல்லாம் நடிப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும். இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், விரிசல்கள் ஏற்படும், இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் எங்க ஏற்படுதுன்னு சொன்னா இந்த காட்சிகளை பார்க்கறது காரணமாக தான். அப்ப நல்லா விளங்கிக்கணும், இது உண்மை அல்ல, இது ஒரு பிம்பம். இந்த இணையதளம் என்பது, வலைதளம் என்பது அது ஒரு பிம்பம். எல்லா நேரமும் அதே ஐம்பண்ண ஆடையோடு வீட்டில் இருப்பது கிடையாது. நம்ம சமூக வலைதளத்தில் வரக்கூடிய எல்லா காட்சிகளும் எப்படி வரும்னு சொன்னா அந்த 2 நிமிட காட்சி தான். அதுக்கான ஆடைகள், அதுக்கான மேக்கப் எல்லாமே அந்த 2 நிமிட அந்த வீடியோவுக்கு மட்டும்தான். நிகழ்கால லைஃப்ல எப்போதுமே அப்படி இருக்க மாட்டோம். சட்டை அழுக்காகும், சட்டை கசங்கும், முகத்தில் என்ன செய்யும், என்ன பிசுப்பு வடியதான் செய்யும். இது எல்லாம் நடக்கும். இது எப்போ அந்த கணவனை புரிந்து கொள்வார்களோ, ரியாலிட்டி லைஃபுக்குள்ள எந்த ஒரு கணவன் மனைவி வருவார்களோ அவர்கள் தான் நிம்மதியாக வாழ்வார்கள். இந்த சமூக வலைதளம் எதையெல்லாம் சீரழிக்கும் சொன்னா, முதல்ல குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கும், 2வது சமூக வலைதளங்கள் குழந்தைகளுடைய கல்வியை எல்லாம் வீணாக்கிடும், 3வது முன்னோர்கள் சொல்லித்தந்த எல்லாவற்றையும் மறுக்க வைக்கும். எனக்கு ஒரு தேவை என்றால் நான் சோசியல் மீடியால போய் பார்ப்பேன், எனக்கு ஒரு தேவை என்றால் நான் யூடியூப் பார்க்கிறேன், அவர் சொல்றதா சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அனுபவம் படித்தவர்கள், அனுபவமாக வாழ்ந்தவர்கள், அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டவர்கள், அந்த பெரியவர்கள், அந்த முன்னோர்கள், அவர்கள் பேச்செல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம விளங்கிக்கணும். எதை விளங்கிக்கணும்? நம்ம எதையெல்லாம் கண்ணால பார்க்கிறோமோ, ஸ்கிரீன்ல எதையெல்லாம் பார்க்கிறோமோ அந்த ஸ்கிரீன்ல உள்ளது எல்லாம் நம்ம வீட்டில் வந்துடாது. இது எந்த ஒரு மணமகள் தெரிந்து கொள்வார்களோ அவங்க தான் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொள்வாங்க. இருக்கிற லைஃப் எப்போ அழகாகும்? 3 ஆண்டு ஆகலாம், 4 ஆண்டு ஆகலாம், 5 ஆண்டுகள் ஆகலாம், 10 ஆண்டுகள் வரைக்கும் கூட ஆகலாம் தங்கள் வாழ்க்கையை புரிந்து சரியாக வாழ்வதற்கு. அதற்கு முன்னால் அவசரப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். பல வருடங்கள் கழித்து இன்னைக்கு பண்ண தப்பு ஞாபகத்துக்கு வரும். அவசரப்பட்டுட்டோம், தெரியாம அவசரப்பட்டுட்டோம். அதற்கு பின்னால் புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது அது தவறான வழிக்கு நம்மை தள்ளிவிடும். இன்னொரு விஷயம், இவங்க மட்டும்தான் நான் சொன்னா, அதாவது பாப்பாவுடைய செல்ல பிள்ளையா எந்த ஒரு புள்ள வளருதோ, பாப்பா வந்து அடிப்பாங்க, பாப்பா திட்டுவாங்க, இந்த விஷயத்த பாப்பாட கொண்டு போறதா, பாப்பா வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, இந்த பயம் இப்ப அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு குறைஞ்சு போயிருச்சு. இந்த பயம் குறைஞ்சு போனனால இவர் தன்னுடைய பிள்ளை மீது வைத்த அன்பினால் பாசத்தினால் அந்த புள்ள ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா கூட, அந்த பையன் கண்ணீர் வடிச்சிட்டா கூட திருமணம் முடிஞ்சு போயிருச்சு. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அழுவுது. அதை பார்த்த உடனே விடுமா, வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமா என்பதாக இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தவறான முடிவுக்கு வந்து விடுகின்றார். இவர் எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக அந்த 2 பேருடைய வாழ்க்கை வீணா போயிருக்கு. அதாவது இந்த லிட்டில் பிரின்சஸ் சொல்றாங்க, நல்லா பாதுகாக்கணும். அப்படி செல்லமா வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எதா இருந்தாலும் பாப்பாட்ட வந்து நிக்கிறாங்க. முசல்லாவுக்கு போகக்கூடிய அந்த தன்மையை எந்த ஒரு பெற்றோர் உருவாக்கி கொடுத்தார்களோ அந்த பொண்ணு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடும். எப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாப்பாட கொண்டு வந்து சொல்றது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க பாப்பா பார்த்துக்குவார் என்பதாக அங்க போய் நிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த புள்ள தோல்வியை தான் சந்திக்கும். அப்ப அவர் என்ன செய்வாரு, புள்ள கண்ணுல கண்ணீரை பார்த்த உடனே அட்டையில் சொல்லணும், அவருக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லணும். வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். சில நேரங்கள்ல அவர் கோபப்படலாம், சில நேரங்கள்ல நீ கோபப்படலாம். 2 பேரும் செய்ய நீங்க பொருந்து கொண்டு போங்க. வாழ்க்கை இப்படிதான் இருக்கின்ற அந்த ரியாலிட்டி லைஃபை அந்த பெற்றோர் அந்த தந்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி ஞாபகப்படுத்த தவறியதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த மொத்த குடும்பத்தையும் பாதிக்க வைக்கும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, உம்மு தர்தா 2 பேருமே ஒரு மிகச்சிறந்த ஒரு கணவன் மனைவி. அபூ தர்தா, உம்மு தர்தா. இந்த அம்மா பேர் உம்மு தர்தா, அவர் பேர் அபூ தர்தா. 2 பேருமே சஹாபாக்கள் தான். அவங்க வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சண்டை வந்ததே கிடையாது. மற்ற சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, ஏதாவது சின்ன சின்ன ஒரு ஆர்குமெண்ட், ஒரு வாக்குவாதம், ஒரு சலசலப்பு எதுவுமே வந்தது இல்லையா? எதுவுமே வந்ததில்லை. எப்படி எதுவுமே வராமல் இருக்கிறது? எங்கள் திருமணம் முடிந்த உடனே நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். நான் கோபப்படும் போது நீங்கள் எதுவுமே பேசாதீர்கள், நீங்கள் கோபப்படும் பொழுது நான் எதுவுமே பேச மாட்டேன். இந்த அக்ரிமெண்ட்டை 2 பேருமே ஃபாலோ பண்றோம். அல்லாஹ் எங்க வாழ்க்கையில வர்க்கத் செய்றான். அல்லாஹ் எங்க வாழ்க்கையை உயர்த்தி வச்சுட்டான். அல்லாஹ் எங்க வாழ்க்கையை கண்ணியப்படுத்திட்டான். இல்ல யார் கண்டிச்சு போட்டாலும், யார் பொறாமைப்பட்டாலும், சைத்தானுடைய சூழ்ச்சி இருந்தாலும், தூண்டுதல் இருந்தாலும் அதை எங்களால் முறியடிக்க முடியும். எதனால் முறியடிக்க முடியும்? பொறுமையால் முடியும். 2 பேருக்கு மத்தியில் ஞாபகம் வரும், அவர் கோபமா இருக்கிறாரு, நம்ம பேசக்கூடாது என்ற ஒரு புரிந்துணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கை நிம்மதியாக ஆகி போகும். கணவனுக்கு பெருமானார் 5 உபதேசம் செய்கின்றார்கள். 1, நீ சாப்பிடுவதை உன் மனைவியை சாப்பிடவை. நீ எதை சாப்பிடுறியோ அந்த சாப்பாடை தான் உன் மனைவி சாப்பிடணும். நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அதே நல்ல உணவை உன் மனைவி சாப்பிடணும். அடுத்து சொன்னாங்க, நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் அணிகிறோமோ அதே ட்ரெஸ் தான், அதே போன்று அதே விலை உள்ள ட்ரெஸ் தான் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, தயவு செய்து குடும்பத்தில் நீங்கள் கெட்ட வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க, அசிங்கமான சொற்கள் நீங்க பயன்படுத்திடாதீங்க. நீங்க பயன்படுத்திட்டா அவங்களும் பயன்படுத்துவாங்க. அப்போ காட்டி கொடுத்தது யார்? இது போன்ற வார்த்தைகள் கோபத்தில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி கொடுத்தது யார்? இந்த கணவன் தான். எந்த காலகட்டத்திலும் ஒருவேளை வீட்டில் அது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் நிறுத்துவோம், இன்றோடு நிறுத்துவோம். கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை மனைவிக்கு முன்னால, பிள்ளைகளுக்கு முன்னால பேசுவதை நிறுத்துவோம். குடும்பம் அழகாயிடும், குடும்பம் சீராயிடும். அடுத்து பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், நீங்கள் எந்த கோபமாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த வகையான நெருக்கடியாக இருந்தாலும், உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் கூட கண்ணத்துல அடிச்சிடாதீங்க, முகத்துல அடிச்சிடாதீங்க. அதிகமான பிரச்சனைகள், தலாக்கு, சுலா இது எங்க வரும் சொன்னா, இதில் கையை நீட்டிடுவார். கையை வச்சுட்டாருன்னா அந்த பிரச்சனை அப்பதான் வரும். நல்லா பாதுகாக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு பெண் மீது கை வைப்பது ஒரு ஆணுக்கு அவமானம் என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் அவர்களோடு பேசுங்கள், அவர்களுக்கு அதிகமாக நேரத்தை செலவழியுங்கள், அதிகமாக நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க, அல்லது நம்முடைய தாயாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் பெண்கள் நமக்கு ஹிதுமத் செய்யறாங்க, நமக்கு பணிவிடை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றது, ஒரு தேங்க்ஸ் சொல்றது, ஒரு ஜஸாக்கல்லா சொல்றது, ஒரு துஆ. ஜஸாக்கல்லா என்பது ஒரு துஆ. அவர்கள் நம்ம மதிக்கிறதே கிடையாது. பெரும்பாலான வீடுகள்ல அவங்க என்ன உபகாரம் செஞ்சாலும், சாப்பாடு சுவையா ஆக்கி கொண்டு வச்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுறது கிடையாது. அப்படியே சாப்பிட்டு கை கட்டு வந்துருது. அதனால அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த விஷயம் சரியாயிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அந்த குடும்பத்துல பறக்கச் செய்வான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், எல்லாவற்றையும் விட
நம் குடும்பம் அழகாக நிம்மதியாக ஆகுவதற்கு ஒரு காரணம், ரெண்டு பேருமே காலை ஃபஜ்ர்ல எழுந்திரிச்சிடணும். செல்போன் இல்லாத, செல்போனுடைய சத்தம் இல்லாத அந்த நேரத்துல என்ன செஞ்சிடணும், ரெண்டு பேருமே ஃபஜ்ர்ல எழுந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அந்த குடும்பத்துல பறக்கச் செய்வான். அந்த குடும்பத்துல ஷைத்தானால ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு சின்ன ஒரு பாய்சன் எதுவுமே வராது. எல்லாமே அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தை நிம்மதியுடைய குடும்பமாக ஆக்கி தருவானாக. கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல புரிந்துணர்வு, சந்தோஷத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வளர்ந்து தந்தல் புரிவானாக. நடக்கக்கூடிய திருமணங்கள் அனைத்திலும் பறக்கச் செய்வானாக. அந்த சந்ததிகள் நிம்மதியாக சந்தோஷமாக பல ஆண்டுகள் வாழ்ந்து நல்ல தம்பதி என்று பெயர் பெற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நற்பெயரை வல்லரமா தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.